படிப்புனாலே ஒருவித பதட்டம் வருதா? பரீட்சை நெருங்க நெருங்க டென்ஷன் ஆகுதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 6 அறிவியல் பூர்வமான டிப்ஸ் உங்க படிப்பு முறையே மாத்தி உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுக்கும். வாங்க எப்படி ஸ்மார்ட்டா படிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. டைம் கிட்டத்தட்ட நடுராத்திரி, ஊரே அமைதியா இருக்கு. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரே இரைச்சல். உங்க முன்னாடி புத்தகமெல்லாம் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. நோட்ஸு, புக்ஸ்னு எல்லாம் இருக்கு. ஆனா நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்க நெஞ்ச அழுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் முடிச்சிடலான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆனா படிக்க ஆரம்பிச்சா வார்த்தையெல்லாம் கண்ணு முன்னாடி அப்படியே மிதக்குது. ஒண்ணுமே மண்டையில ஏறல. அந்த அளவுக்கு ஒரு சோர்வு இல்லையா? அந்த நேரத்துல உங்க கவனத்தை சிதறடிக்க சின்னதா ஒரு விஷயம் போதும். டக்குன்னு போன்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம். யாரா இருக்கும்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வருது. ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு வச்சிடலான்னு நினைச்சு போன கையில எடுக்கிறீங்க. ஆனா அந்த ஒரு செகண்ட் ஒரு மணி நேரமா மாறுது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் வீடியோஸ்ன்னு டைம் போனதே தெரியல. இப்போ டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் வருது. இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிக்குது. உங்களுக்கும் எப்பவாச்சும் இந்த மாதிரி தோணியிருக்கா? அப்போ ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க தப்பில்ல. இந்த மாதிரி ஃபீல் பண்றதுல நீங்க தனியா இல்ல. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். இதை சரி பண்ண ஒரு சூப்பரான வழி இருக்கு. இங்கதான் நாம முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். மணிக்கணக்கா புக்க வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறதுல வெற்றி இல்ல. அந்த நேரத்தை நாம எவ்ளோ திறமையா பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. கடினமா படிக்கிறத விட எப்படி புத்திசாலித்தனமா படிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உங்க படிப்பு பழக்கத்தை ஒரு பாரமா பார்க்காம ஒரு திறமையா மாத்துறதுக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட 6 சிம்பிளான வழிகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்க கவனத்தை அதிகமாக்கி, கற்றல் ஆழமாக்கி, ரொம்ப நம்பிக்கையோட பரீட்சையை எழுத வைக்கும். சரி, நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல ராத்திரி முழுக்க கண் முழிச்சு படிக்கிற பழக்கத்துல என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அப்புறம் கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் ஆழமா கத்துக்கவும் சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். படிச்சதை எப்படி ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறது, கடைசியா எக்ஸாமை எதிர்கொள்றதுக்கு தேவையான நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்மள நிறைய பேர் செய்யற இந்த நைட் முழுக்க கண் முழிச்சு படிக்கிற பழக்கம் ஏன் உண்மையில நமக்கு எந்த உதவியும் செய்யறதில்லன்னு அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கலாம். உண்மை என்னன்னா, நம்ம மூளையால மணிக்கணக்கா எந்த ஓய்வும் இல்லாம கவனம் செலுத்தவே முடியாது. நம்ம மூளையோட கவனம் ஒரு பேட்டரி மாதிரி. நீங்க அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதோட பவர் குறைஞ்சிட்டே வரும். அப்படி விடாம படிக்க முயற்சி பண்றது ஒரு மாரத்தான் ஓட்டத்தை ஸ்பிரிண்ட் வேகத்துல ஓட முயற்சி பண்ற மாதிரி. கண்டிப்பா பாதியிலேயே சோர்ந்து போயிடுவீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 மணி நேரம் படிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே நான் எவ்வளவு நேரம் கவனம் செலுத்தினேன்னு ட்ராக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. மொத்தமாவே வெறும் 40 நிமிஷம்தான் முழு கவனத்தோட படிச்சிருக்கேன். மத்த நேரமெல்லாம் ஒண்ணு மனசெங்கயோ அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு, இல்லனா போனை நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த கவனச்சிதறல்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆழ்ந்த கவனத்தை அடையறதுக்கு என்ன வழி? அதுக்கான சில சூப்பரான கருவிகளை இப்ப பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப பயனுள்ள ஒரு டெக்னிக், பொமோடோரோ டெக்னிக். உங்க கவனத்தை ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்க இது ஒரு அற்புதமான டைம் மேனேஜ்மெண்ட் முறை. ஏன்னா இது நம்ம மூளைக்கு ஒரு டெட்லைன் கொடுத்து அந்த நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும்னு ஒரு தூண்டுதலை கொடுக்குது. இது ஒரு விளையாட்ட மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா மாறிடும். இது ரொம்ப சிம்பிள். 25 நிமிஷம் வேற எதையுமே நினைக்காம முழு கவனத்தோட படிங்க. அப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இத 4 தடவை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் லாங் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுக்கும்போது உங்க மூளை சோர்வடையாது. ஒவ்வொரு செஷனையும் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ அடுத்த சவாலுக்கு வருவோம். சில சமயம் நம்மளோட உண்மையான எதிரி கஷ்டமான பாடங்கள் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற கவனச்சிதறல்கள் தான். உங்க சூழல் தான் உங்க கவனத்தை தீர்மானிக்குது. அதனால உங்க மூளைக்கு இது படிக்கிற நேரம் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். உங்க டேபிள சுத்தமா வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்க போனை வேற ரூம்ல வைங்க. கண்ணு முன்னாடி இல்லைன்னா அதை பத்தின நினைப்பு வராது. தேவைப்பட்டா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அடிக்கடி எந்திரிச்சு போகாம இருக்க பக்கத்திலேயே தங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க கவனமா படிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அடுத்தது என்ன? அந்த நேரத்தை உண்மையிலே கத்துக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற ஒரு தப்பு தகவல்களை சும்மா பாக்குறதையே படிப்புன்னு நினைக்கிறது தான். நானும் அப்படிதான். நோட் புக்ல இருக்கிற ஒவ்வொரு லைனையும் ஹைலைட் பண்ணுவேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா எக்ஸாம்ல ஒண்ணுமே ஞாபகம் வராது. ஏன்னா நான் என் மூளைக்கு தகவல்களை சும்மா கொடுத்துக்கிட்டு இருந்தேனே தவிர அந்த தகவலை பயன்படுத்த சொல்லி என் மூளையை நான் கட்டாயப்படுத்தவே இல்லை.
இங்கதான் ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிற டெக்னிக் உதவுது. ஒரு டாபிக்க படிச்சு முடிச்சதும் புக்க மூடி வச்சுட்டு நான் இப்போ என்ன கத்துக்கிட்டேன்னு உங்களுக்குள்ளேயே கேளுங்க. இல்லனா யாருக்காவது சொல்லிக் கொடுக்கற மாதிரி சத்தமா விளக்கி சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும்போதுதான் உண்மையான கற்றலே நடக்குது. அப்போதான் அந்த தகவல் உங்க மனசுல ஆழமா பதியும். அடுத்த டெக்னிக் ஃபைன்மேன் டெக்னிக். இதை உருவாக்குன இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனோட தத்துவம் இதுதான். ஒரு விஷயத்த உங்களால சிம்பிளா விளக்க முடிஞ்சா மட்டும்தான் நீங்க அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இத செய்ய ஒரு வித்து பேப்பர் எடுத்து தலைப்ப மேல எழுதுங்க. அப்புறம் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி உங்க சொந்த வார்த்தைகள்ல அதை விளக்கி எழுதுங்க. எங்கேயாவது விளக்க முடியாம நீங்க தடுமாறுறீங்களா? அதுதான் நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்காத இடம். அந்த இடத்துக்கு திரும்பி போய் நல்லா படிச்சுட்டு உங்க விளக்கத்தை இன்னும் சிம்பிள் ஆக்குங்க. இதுதான் உண்மையான புரிதல். சூப்பர். இப்போ நீங்க ஆழமா கத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த அறிவு பரீட்சைக்குள்ள மறந்து போகாம இருக்க என்ன பண்றது? அதுக்கான டெக்னிக்ஸ பார்க்கலாம். இன்னைக்கு படிச்சது நாளைக்கு மறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது உங்க தப்பில்ல. நம்ம மூளை மறக்கும் வளைவு, அதாவது ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படிங்கிற ஒரு கொள்கைப்படி தான் வேலை செய்யுது. நாம படிச்ச விஷயங்களை ரிவைஸ் பண்ணலனா அதை சீக்கிரமா மறந்துருவோம். இங்கதான் ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன் அப்படிங்கிற டெக்னிக் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு டாபிக்க இன்னைக்கு படிக்கிறீங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு அதே திரும்ப படிக்கிறீங்க, அப்புறம் 5 நாள் கழிச்சு, 1 வாரம் கழிச்சுன்னு இப்படி நீங்க ஒவ்வொரு தடவையும் ரிவைஸ் பண்ணும்போது இது முக்கியமான தகவல், இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு உங்க மூளைக்கு நீங்க சிக்னல் கொடுக்குறீங்க. இது ஷார்ட் டேர்ம் மெமரியை லாங் டேர்ம் மெமரியா மாத்துது. இப்போ நம்ம கடைசி டெக்னிக்கு வருவோம். ஒருவேளை இதுதான் எல்லாத்தை விடவும் முக்கியமானதா இருக்கலாம். நாம பார்த்த எல்லா டெக்னிக்ஸும் வேலை செய்யணும்னா உங்க மூளை நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். ஒரு உண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உடம்பு சோர்வா இருந்தா உங்க மூளையால கவனம் செலுத்தவே முடியாது. ராத்திரி முழுக்க கண்முழிச்ச படிக்கிறது தான் கடின உழைப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, தூக்கம் தான் உங்க மூளை நீங்க படிச்ச தகவல்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி லாங் டேர்ம் மெமரியில சேமிக்கிற நேரம். தூக்கம் இல்லாம படிச்சா கவனம், ஞாபக சக்தி எல்லாமே போயிடும். டாப்பர்ஸ் எல்லாரும் குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்குறாங்க, ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க, சின்ன சின்ன பிரேக்ல உடற்பயிற்சி செய்றாங்க. கடைசியா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம மனநிலைய பத்தின ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஜீனியஸா இருக்கணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டம், ஒரு பிளான், அப்புறம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை. கவனச்சிதறலோட 10 மணி நேரம் படிக்கிறத விட புத்திசாலித்தனமா கவனமா 3 மணி நேரம் படிச்சாலே போதும். அது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. உண்மைய சொல்லணும்னா உங்க மார்க் உங்களை யாருன்னே முடிவு பண்றதில்ல. ஆனா உங்க ஒழுக்கம், உங்க முயற்சி, உங்க மனப்பான்மை இதெல்லாம் தான் உங்களை யாருன்னு காட்டும். மத்தவங்களுக்காக படிக்காதீங்க, உங்களால முடியும்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கிறதுக்காக படிங்க. அதனால இந்த 6 டெக்னிக்கையும் ஒரே நாள்ல செய்யணும்னு நினைக்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. ஒரே ஒரு பொமோடோரோ செஷன் ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு டாபிக்க ஆக்டிவ் ரீகால் முறையில படிங்க. ஒரு நேரத்துல ஒரு நாள். இப்படி ஒவ்வொரு சின்ன வெற்றியும் உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட செயல்ல இறங்குறது தான் எப்பவுமே ஜெயிக்க வைக்கும். செயல் தான் மோட்டிவேஷனை உருவாக்கும், மோட்டிவேஷன் செயலை உருவாக்காது. அதனால இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கத்தை பார்த்து முடிச்சதும் அடுத்த வீடியோக்கு போகாதீங்க. 25 நிமிஷம் டைமர் செட் பண்ணி ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. உங்க கற்றல் பயணத்துல நீங்க முதல்ல எந்த விஷயத்துல மாஸ்டர் ஆக போறீங்க?